Introduction to Python programming. ஸோ பைத்தான் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்னா, டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், லைப்ரரிஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதங்களிலையும் வந்து பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கவர் பண்ணாத ஏரியாவே கிடையாது. ஒரு வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், எல்லா ஏரியாவையும் வந்து கவர் பண்ணுற ஒரே ஒரு லாங்குவேஜ். ஸோ எல்லா டொமைனையும் வந்து கவர் பண்ணுற ஒரே லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் ஆண்டனி விஜய். ஸோ இன்றைக்கி நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸை வந்து மறக்காமல் பார்க்க முடியும். Let me see the agendas of today's session. Okay, so first in agenda na, what is Python and why it is so popular, and what are the features of Python, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அண்ட் ஃபைனலி என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து பைத்தானை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ these are the agendas we are going to discuss today. Okay, ஸோ இந்த 4 ஏரியாஸ் தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வாட் இஸ் பைத்தான். ஸோ பைத்தானுடைய டெவலப்பர் வந்து குடோவன்ட்ரிசம். இந்த இயர் ஆஃப் 1989 வந்து அவர் வந்து ஒரு ஹாபியாக தான் அதை டெவலப் பண்ணார். இனிஷியலாக வந்து அது அந்தளவுக்கு வந்து பெருசாக பாப்புலர் ஆகலை. ஸோ அந்த டைமில் வந்து C++, ஜாவாலாம் வந்து அப்போ கொஞ்சம் பீக்கில் இருந்ததுனால ஸோ பைத்தான் அந்தளவுக்கு வந்து ஃபெமிலியராக இல்லை. ஸோ ஆஃப்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி டொமைன்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து பைத்தான் வந்து எல்லாருக்குமே ஃபெமிலியர் ஆச்சு. குடோவன்ட்ரிசம் வந்து பைத்தானை வந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கணும், அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைக் இன் C++, ஜாவாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன் பைத்தானில் வந்து கேர்லி பிரேசஸ்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இன்டென்டேஷன். ஸோ இன்டென்டேஷனை வச்சு வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதாவது ப்ராப்பர் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக குடோவன்ட்ரிசம் வந்து இந்த மாதிரி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒய் இட் இஸ் ஸோ பாப்புலர். ஃபஸ்ட்டு வந்து ஈஸி சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய ஹை லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் யார் வேணாலுமே வந்து ஈஸியாக வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரீசன் வந்து ஓப்பன் சோர்ஸ். இட் மீன்ஸ் ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். ஸோ அதனால் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரீசன் இஸ் அப்ளிகேஷன்ஸ். தெர் ஆர் ஸோ மெனி அப்ளிகேஷன்ஸ். அது வந்து ஒரு GUI, கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், வெப் அப்ளிகேஷன்ஸு, மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸு, சர்வர் சைடு அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், அண்டு அல்காரிதம்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த எல்லா பர்பஸுக்கும் வந்து பைத்தான் இஸ் ஒன்லி ஒன். ஸோ அதனால் இட்ஸ் ஸோ பாப்புலர். ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் ஹேவிங் அ ஹியூஜ் லைப்ரரி மாடியூல் சப்போர்ட் இருக்குது எல்லாத்துக்குமே. எக்ஸாம்பிள், ஒரு விக்கிபீடியாவில் ஒரு டேட்டா எடுக்கணும்னா தெர் இஸ் அ பேக்கேஜ். விக்கிபீடியான்னு ஒரு பேக்கேஜே இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னா அந்த நியூஸ் பேப்பர் பேக்கேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லைப்ரரி சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும், வெப்சைட்டில் உள்ள ஒரு கண்டென்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இட் வில் பி பாசிபிள். ஓகே, எல்லாமே வந்து பைத்தானில் பண்ண முடியும். ஸோ தேட் இஸ் வை பைத்தான் இஸ் ஸோ பாப்புலர் வென் கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து ரொம்ப அட்ராக்டாக பண்ண வைக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு வெல் நோன் ஃபீச்சர் என்னென்னா சிம்பிளிசிட்டி மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் கோடிங் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி வெரி சிம்பிள். யார் வேணாலுமே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சின்டாக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. செகண்ட் திங் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இட் இஸ் ஓப்பன்லி அவைலபிள். யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது எல்லா பர்பத்துக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நீங்கள் கோடு வந்து எவ்வளோ மாடிஃபை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கோடை நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அடுத்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பைத்தானில் வந்து என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக C++, ஜாவாலெலாம் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இன் பைத்தான் போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் இஸ் தேர். ஸோ அதனால் ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ரை பண்ண கோடை அடுத்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது பைத்தான் இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எம்படபிள்னா என்னென்னா, லைக் பைத்தானுக்கு உள்ள நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ்
டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஆர் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், வேறு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ள எம்பர்ட் மீன் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் பைத்தானை வந்து வேறு ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஜென்ரலி கால் இட் அஸ் எம்பெடபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்பிரட்டபிலிட்டி. அது வந்து எதெல்லாம் மேனேஜ் பண்ணோன்னா, ஒரு மெமரி, சிபியு, அந்த எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளாக மேனேஜ் பண்ணி லைன் பை லைன் எந்த லைனில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு வந்து டீபக்கிங் பண்ணி நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ நம்மளோட சொல்யூஷனை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஹியூஜ் லைப்ரரி சப்போர்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா பேக்கேஜஸுமே வந்து இதுக்கெல்லாம் ஒரு பேக்கேஜ் இருக்குமா, லைப்ரரி சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதுக்குமே வந்து சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து இல்லை பைத்தானில் பார்க்கலாம். எஸ்பெஷலி லைக் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லேயும் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேயும் பைத்தான் தான். ஸோ பைத்தான் கவர் பண்ணாத ஏரியாவே கிடையாது. ஃபைனலி பைத்தான் சப்போர்ட்ஸு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். ஸோ வாட் இஸ் தட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னா, லைக் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை வந்து நம்ம எப்படி கோடிங்காக கொண்டு வந்து அதுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பைத்தானில் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட், வேர் இஸ் பைத்தான் யூஸ் இன் இண்டஸ்ட்ரி? The first very important tech change, Google. ஸோ கூகுளில் வந்து டெக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. பைத்தான் வந்து கூகுளில் என்னவா ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறது அது எல்லாமே பைத்தானை பேஸ் பண்ணி தான். த நெக்ஸ்ட் திங் இஸ் ட்ராப்பாக்ஸ். ட்ராப்பாக்ஸ் இட்ஸ் அ க்ளவுட் ஸ்டோரேஜ். ஆன்லைனில் வந்து உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைத்தான் கோடிங் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லைக் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு பிடிச்சது மாதிரி மூவிஸு, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எல்லாமே வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சு தான் வந்து ஒரு ஹியூமனுடைய டேஸ்ட், அவங்களுக்கு என்ன மாதிரி மூவிஸ் பிடிக்கும் அந்த மாதிரி ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பைத்தானை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சி வந்து இட்ஸ் லைக் கவர்மெண்ட் செக்டார். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் சீக்ரெட்ஸ்லாம் வந்து என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், ரொம்ப சீக்ரெட்ஸை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறதுக்கு பைத்தானை வச்சு என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் எல்லாமே இது மூலமாக தான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நாசா. ஸோ நாசா சயின்டிஸ்ட்லாம் வந்து லைக் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பைத்தானில் தான் பண்ண முடியும். Like all the mathematical complex calculation can be done by Python. So Python வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், like a lot of calculations எல்லாமே பண்ணிக்கலாம். Next is BitTorrent. It is used for peer-to-peer communication. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, மூவிஸ் மூலமாக எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன், அதுக்கு பேர் வந்து பியர் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம மூவிஸை வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம். BitTorrent it is used for peer-to-peer communication. Okay, so keep in mind. So these are the major companies, they are using Python. Okay, if you like my video and if you interested to see my video, keep subscribing my channel. Thank you very much for watching.